وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய நாள் அசருடைய பயான் நிகழ்ச்சியாக நாம் ருக்கூஉல ஓதக்கூடிய துஆக்களை பார்த்தோம். ருக்கூஉட முக்கியத்துவம், ருக்கு எந்த அளவுக்கு ரூஹானியத்தாக உயிரோட்டமுள்ளதாக அமைய வேண்டும், அதுக்குரிய இஸ்லாம் காட்டுகின்ற வழிகாட்டல்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ருக்கு செய்த முறை, ருக்கூட துவாக்கள்ட முக்கியத்துவம், அதை எப்படி பாடமாக்கணும், அதில் துவாக்கள்ட பொறுமதி என சம்பந்தமாக சுருக்கமாக நாங்கள் நேற்றைய நாள் பார்த்தோம். நேற்றைய நாள் பாடத்தில் நான் சொல்லியிருந்தேன், ருக்கோவில் நேற்று 5 துவாக்களை சொல்லி தந்தேன். அந்த 5 துவாக்களையும் இன்றைக்கு பாடம் தரக்கூடிய ஆட்களுக்கு பரிசுதாரதாக நான் சொல்லியிருந்தேன். தார்சரி சபையில் பாடமாக்கி இருந்தேன்னு சொன்னால் சொல்லலாம். தார்சரி பாடமாக்கிக்கிறா? ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் சுப்ஹானதில் ஜபரூத்தி அலமதி அல்லாஹும்ம லக்க ரகஅத்து அல்லாஹும்ம லக்க ரகஅத்து மாஷா அல்லாஹ். நேற்று எத்தனை துவா பாடமாக்கினேன்? எல்லா துவா 2 துவா ஸ்பெஷலாக பாடமாக்கினேன். அப்போ 3 துவா ஏற்கனவே பாடம் ஹைர். 5 துவாவில் மாஷாலாண்டு 5 துவாவும் பாடம் தந்திருக்கிறேன். வேறு தார் சரி மாமான் சொல்கிறா மைக்கில் சொல்லுவோம். سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي سبوح قدوس رب الملائكة والروح سبحان ذي الجبروت والملكوت سبحان ذي الجبروت والملكوت والكبرياء والعظمة اللهم لك رفعت وبك آمنت ولك أسلمت خشع لك سمعي وبصري ومخي وعظمي وبصري. மாஷா அல்லாஹ். பேரந்தேன் எத்தனாம் கிளாஸ்? ஏற்கனவே எத்தனை துவா பாடமாக்கிது? ருக்குவில் நேற்றைய தினத்துக்கு முன்னுக்கு எத்தனை துவா? 1 துவா தான் பாடம், 2 துவா. புதுசாக 3 துவா பாடம் வைக்கிறேன். ரைட், நான் கிஃப்டை கொடுத்துருவோம். கிஃப்ட்டும் துவாவோட சம்மந்தப்பட்ட இதுதான். இது ரசூல்லா அன்றாட மோதிய எல்லா துவாக்களும், சந்தர்ப்ப துவாக்கள், தொழுகையில் ஒரு துவா, பயண துவா, மையத்துக்கு ஒரு துவா, எல்லா துவாவும் இதில் இருக்குது. இது பொறுமதியான ஒரு புக் உண்டு, இதை நாங்கள் கொடுக்குறேன். அதே மாதிரி நினைக்கிறேன் போன முறைக்கு முந்தின முறை ரியாலு சாலிஹின் நாங்கள் செஞ்ச துவா, ரசூல்லா அன்றாட மோதிய துவாக்கள்னு சொல்லி ஒரு கார்டு நாங்கள் இஷ்யூ பண்ணினேன். அதையும் அவருக்கு கிஃப்டாக கொடுக்குறேன். அதோட இன்னொரு கார்டு இது குர்ஆனில் வரக்கூடிய மிக முக்கியமான துவாக்கள், நபிமார்கள் கேட்ட துவாக்கள், அதையும் நாங்கள் அவருக்கு கொடுக்குறேன். அடுத்தது இன்னொன்று பயணத்தில் ஒரு துவாக்கள். நாங்கள் பயணம் என்றால் சுபஹானல்லாஹி சஹர்லனா ஹாதா மட்டும்தான் பாடமாகி கொண்டிருக்கிறேன். வாகனத்துக்கு ஏறுறதுலேருந்து ஒரு இடத்துக்கு போனால் ஒரு துவான்னு சொல்லி கிட்டத்தட்ட 11 துவாக்கள். பயணத்தில் 11 சந்தர்ப்பத்தில் ஒரு துவாக்கள். இந்த துவா பாடத்தையும் நாங்கள் அவருக்கு கிஃப்டாக கொடுக்குறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அல்லாஹ் எங்களுக்குரிய கூலி தரணும். அமர் நீங்கள் வாங்கும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. வேறு ஏதாவது சரி, இந்த கிஃப்ட்டுக்கு நான் 2 தான் கொண்டு வந்தது, தரலாம், பிரச்சனை இல்லை. பயானம் முடிச்சுட்டு இல்லாடி இந்த துவா பாடத்தை முடிச்சுட்டு மூலம் எனக்கு ஒரு புக் தாங்கன்னு சொல்லி யாரும் கேட்க வேணாம். தாரு பாடம் தாரோ அவருக்கு தான் தாருது. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இன்றைய துவாவை பாடம் கேட்பேன், அல்லது ஒரு கூட துவாவை நாளைக்கு உங்களுக்கு பாடம் தந்து கிஃப்ட் எடுத்துக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் அது 5 கிஃப்ட் ஆகிக்கலாம், 10 கிஃப்ட் ஆகிக்கலாம். யாரெல்லாம் பாடம் தாரோ அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதுக்குரிய கிஃப்ட்டை தருவோம், பொறுமதியான கிஃப்ட்டுகள். சரியா? இன்ஷா அல்லாஹ் ஹை. நாங்கள் இன்றைக்கு பாடத்துக்கு வருவோம். இன்றைக்கு உங்களோட கையில் தந்திக்கிற துண்டை பாருங்கள். சுஜூதில் ஓதக்கூடிய துவாக்கள். நேற்று ருக்குவில் ஓதக்கூடிய 5 துவா, இன்றைக்கு எத்தனை துவா இருக்குது?
சுஜூதில் ரசூலுல்லா விசேடமாக கேட்ட துவா அல்லது சுஜூதில் ரசூல் ஓதிய அதுக்கார்கள் திக்ருகள். திக்ருக்கும் துவாக்கும் வித்தியாசம் இருக்கு. திக்ரனா என்ன? அல்லாஹ்வை நாங்கள் ஞாபகம் ஊட்டுறது. தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் சொல்றது அது துஆவா திக்ரா? திக்ர். அல்லாஹ்வை நாங்கள் ஞாபகம் ஊட்டுறது. துஆவை பொறுத்தவரையில் நாங்கள் அல்லாட்ட கேட்கறது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. எங்களுக்கு தெரியுமாய்க்கும். துவா பாடத்தை நாங்கள் படிச்சுப்போம். கேட்கறதுலேயும் ரெண்டு ஒன்று எங்களுக்கு தேவையை கேட்கறது, இன்னொன்று நாங்கள் பாதுகாப்பு எங்களுக்கு தேவை இல்லை இதை விட்டு தூரமாக்கு என்று நாங்கள் பாதுகாப்பு என்ற ஒரு பகுதி ஒன்று இருக்குது. இது இதில் திக்ரும் இருக்குது, துஆவும் இருக்குது. ரசூல்லா சுஜூதில் ஓதி காட்டிய அல்லாஹ்வை ஞாபகமூட்டக்கூடிய வார்த்தை திக்ரும் இருக்குது, எங்களுக்காக வேண்டி கேட்குற துஆவும் இருக்குது. இன்றைக்கு நாங்கள் கொண்டு வந்துக்கிற எத்தனை துவா? 7 துவாக்கள். எத்தனை? பின்னுக்கும் இருக்குது, தாலா பின்னுக்கும் இருக்குது. இடம் போதா தாலா பின்னுக்கு நான் போட்டிக்கிறேன். 7 துவாக்கள். இப்போ நான் நேற்று சொன்ன மாதிரி தான் சுஜூதை பொறுத்த வரையில் சுஜூதில் நாங்கள் வளமையாக ஓதி வாரது 40 வருஷம் 50 வருஷமாகியும் இன்னும் எதோ ஓதுற சுபஹான ரப்பியல் அலா மட்டும்தான் ஓதுறது. இது மட்டும் சுஜூதில் வார துவா இல்லை. இந்த துவாக்கள் எல்லாம் ரசூல்லா ஃபர்தான சுஜூது, சுன்னத்தான தொழுகையிட சுஜூது, சுஜூதில் மட்டும் கேட்ட துவாக்கள். எங்கே கேட்ட துவா? சுஜூத். இது வெளியில் கேட்ட துவாக்கள் அல்ல, அன்றாடம் ஓதிய துவாக்கள் அல்ல. சுஜூதில் ரசூலுல்லா சுஜூதுக்கு போனதுக்கு பிறகு கேட்ட துவாக்களை தான் கொண்டு வந்திருக்கிறது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்றால், நேற்று சொன்ன மாதிரி ருக்கூவில் எப்படி துவாக்களை பாடமாக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்தோமோ அதே மாதிரி சுஜூதிலையும் துவா பாடமாக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கணும். துவா பாடத்துக்கு வரத்துக்கு முன்னால் சுஜூதில் முக்கியத்துவத்தை நாங்கள் கட்டாயமாக விளைக்கொள்ளணும். சுஜூத் என்றால் எங்களுக்கு தெரியும். சுஜூத சிறப்புனா ஒரு ஹதீஸ் வருது. எப்படி சொல்லுவாங்க? சுஜூதில் சிறப்பை பற்றி சொல்கின்ற ஒரு ஹதீஸ், அக்ரபு மா யகூனுல் அப்து இன்த ரப்பிஹி வஹுவ சாஜிதுன். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் ஏன்னா அந்த மனுஷன் சுஜூதிக்கிற நேரம் தான். அப்போ நாங்கள் சுஜூதுக்கு வந்துட்டால் எங்களோட மனசிலிக்கொண்டு ஈமான் என்ன தெரியுமா? நாங்கள் எதை நினச்சிக்கொண்டு தெரியுமா சுஜூதுக்கு வரணும்? அல்லாவுக்கு இந்த உலகத்தில் நெருக்கமான இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கி உலகத்தில் அது உலக விஷயமாக இருக்கலாம், மார்க்க விஷயமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ட்ரெஸ்டாக செய்கிறேன். ஒவ்வொரு இடத்தையும் நாங்கள் இன்ட்ரெஸ்டாக சாய்ஸ் பண்ணுறேன். ஒரு ட்ரிப்போ ரெண்டாலும் இந்த இடத்துக்கு போனால்தான் எங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கும் என்று சொல்லி ஒரு இடத்த நாங்கள் என்ன செய்கிறேன்? சாய்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ஊரில் நோம்பில் ஒரு டைம் பாஸுக்காக வேண்டி ஒரு இடத்த நாங்கள் சாய்ஸ் பண்ணுறேன். ஆனால் இஸ்லாம் முதன்மையாக சாய்ஸ் பண்ண செல்கிற இடம் எது? ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரியாரிட்டி எதா இருந்தாலும் நீங்கள் விரும்புகிற இடம் எதாய்க்கணும்? பள்ளி, பள்ளிக்கு பிறகு தொழுகையில் என்ன? தொழுகையில் சுஜூது. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, சுஜூத் என்பது இந்த உலகத்தில் எங்களுக்கு அல்லாஹ் விருப்பமான இடமாக காட்டித்தர இடம் தான் சுஜூத். நாங்கள் உலகத்தில் வேண்டிய இடத்தை விருப்பமான இடமாக சாய்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் ஆகுமானது இருக்குது, கூடுமானது இருக்குது, கூடாது இருக்குது, அது வேறு பகுதி. ஆனால் இதுக்கு பிறகு நாங்கள் பள்ளிக்கு வந்துட்டால் எங்களோட மனசில் இருக்க வேண்டிய ஆழமான நம்பிக்கை என்ன தெரியுமா? எங்கே இருந்தாலும் சுஜூதுக்கு போகிற நேரத்தில் அல்லாஹ் இந்த உலகத்தில் விருப்பமான இடத்துக்கு நான் போகிறேன். இதான் எங்கள்கிட்ட வர வேண்டியனா பக்குவம். எங்கள் உலகத்துல தான் வரணும். அப்போ இது வந்துட்டேன்னு சொன்னால், இந்த ஆழமான நம்பிக்கை, இந்த பக்குவம் வந்துட்டேன்னு சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சுஜூதில் ஷைத்தானுக்கு விளையாடலாம். ஏன்? நாங்கள் அந்த அளவுக்கு சுஜூத யோசனையோட விருப்பத்தோட அல்லாவுக்கு நெருக்கமான இடம்னு நினச்சி கொண்டு நாங்கள் சுஜூத் செய்கிறோம். அப்போ அந்த இடத்துல ஷைத்தானுக்கு வர முடியாது. அதுக்கு பிறகும் ஷைத்தான் வந்தால் அண்ணன் கூட கையில் வந்திக்கிறதால் அந்த துவாவை நாங்கள் என்ன செய்யணும்? உயிரோட்டமாக நினைச்சி அர்த்தத்தோட விளங்கி நாங்கள் ஓதுவமாக இருந்தால் எங்களோட சுஜூது உயிரோட்டம் உள்ள சுஜூதாக அமையும் என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ சுஜூத் என்பது, சுஜூதை பற்றி பேச போனால் நிறைய நேரம் பேசணும். சுஜூதில் சிறப்பை மட்டும் பேச போனால் நிறைய சிறப்பு இருக்குது. குர்ஆன் ஹதீஸில் சுஜூதுக்குரிய சிறப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான பகுதி தான் சுஜூத் செய்கிற முறை. சுஜூத் செய்கிற முறையை உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் அறவரில் விளங்கப்படுத்திடாது. அதுக்கு அது சம்பந்தமாக வந்திருக்கிற நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. அதில் கருத்து வேற்றும் உள்ள விஷயங்கள் நிறைய இருக்குது. உங்களுக்கு நான் விளக்கத்துக்கு சுருக்கமாக சொல்கிறேன். எங்களுக்கு தெரியும், சுஜூதுக்கு போகிற நேரத்தில் சிலாக்கள் கையை முதலாவதாக வச்சுட்டு போவாங்க, நிலத்தில் கையை வச்சுட்டு போவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க? முழங்கால முன்னுக்கு வச்சுட்டு போவாங்க. இந்த விஷயத்தில் கருத்து வேற்றுமை இருக்குது. அப்போ நாங்கள் இதில் சரியாக படித்து எங்களுக்கு சரியென்று பட்டதை இதோட சம்பந்தப்பட்ட மூளை மாட்டை நாங்கள் கேட்டு பெற்று எங்களுக்கு ஒரு தெளிவு வரும். நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம். இதான் இஜ்திஹாத்ன்றது.
இதுதான் கருத்து வேற்றுமையான விஷயங்கள் அணுகிற முறை என்றது. அதில் நாங்கள் எங்களுக்கு சரி என்று பற்றத்தை நாங்கள் செஞ்சு அது சரியாக இருக்குமாக இருந்தால், ரசூல் அப்படித்தான் சுஜூத் செஞ்சுக்குமாக இருந்தான்னு சொன்னால் எங்களுக்கு எத்தனை நன்மை எங்களுக்கு 2 நன்மை. சரி, நாங்கள் பிழைச்சிட்ட விளங்கினா ரசூல் எப்படியோ ஒரு முறை தான் சுஜூத் செஞ்சுப்பாங்க, நாங்கள் பிழைச்சிட்டு இருந்தால் எங்களுக்கு பாவமா? எங்களுக்கு பாவம் இல்லை, எங்களுக்கு ஒரு நன்மை. இது நாங்கள் அடிப்படையான ஒரு விஷயம். நான் உங்களுக்கு அந்த தலைப்பை தாண்டி ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன். இது அடிப்படையான விஷயம். இதே மாதிரி தான் தொழுகையை தொழுகையில் நிறைய கருத்து வேற்றுமை இருக்குது. அப்போ கருத்து வேற்றுமுள்ள விஷயங்களை நாங்கள் எப்படி அணுகணும் என்ற ஒரு பக்குவம் எங்கள்கிட்ட இருக்கணும். இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போனால், நாங்கள் சில நேரம் தொழுகையில் அத்தகத்துக்கு வந்தால் சிலாக்கள் விரல் அசைப்பாங்க, இன்னும் சிலாக்கள் விரலை நீட்டி வைப்பாங்க. அப்போ விரல் அசக்கியாக்கள் விரலை நீட்டி வச்சாக்களை பார்த்து பிழை என்று சொல்லக்கூடாது, அவர் ஒரு வித்தியார்த்தி செய்யறன்னு சொல்லக்கூடாது, பிழைய அல்லது சுண்ணாக்கு முரணான விஷயத்தை செய்யறன்னு சொல்லக்கூடாது. அது அவர் தேடி அவர் படித்து அவருக்கு பட்டத்தை அவர் செஞ்சுக்கிறார். அது சரியாக இருந்தால் அவருக்கு 2 நன்மை, அது பிழையாக இருந்தால் அவருக்கு ஒரு நன்மை. அப்போ தொழுகை விஷயங்களில் நிறைய நாங்கள் கவனிக்கணும். இன்றைக்கு நாங்கள் குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய ஆட்கள்கிட்ட நிறைய பார்க்கறது தான் தொழுகையில் நான் எதை செய்கிறோ அதை அடுத்தவர் செய்யணும்னு நாங்கள் திணிக்க பார்க்கறது. இது பிழை. சில நேரம் அவர் அறிவில்லாமல் செய்வாராக இருந்தால், சில நேரம் அவருக்கு தெளிவொன்று இல்லை, சும்மா செய்கிறார், எங்களுக்கு விளங்குற, அப்படி இருந்தால் அவர்கிட்ட போய் நாங்கள் படித்த விஷயங்களை தெளிவுபடுத்துறன்றது ஒரு பகுதி. அது இல்லாமல் நாங்கள் செய்கிறதே தான் அவர் செய்யணும் என்று இருந்தால் இந்த மனப்பாங்கு, இந்த இடம் என்பது பிழையான ஒரு இடம். சரிங்களா? நாங்கள் மஸ்அலா ஹிலாஃபியான்னு சொல்கிற கருத்து வேற்றுமுள்ள விஷயங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்கணும், அதை நாங்கள் சரியாக அணுகணும், அதில் சரியாக நாங்கள் தேடணும். எங்களுக்கு சரியாக இருந்தால் 2 நன்மை, அது பிழையாக இருந்தால் பாவம் கிடையாது, எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்ற ஒரு அடிப்படையை நாங்கள் புரிஞ்சுக்கணும். தொழுகை விஷயத்தில் மட்டுமல்ல, பொதுவாக எல்லா விஷயங்களையும், ஃபிக்ஹான விஷயங்கள், அக்கீதா சம்பந்தமான விஷயங்கள் அல்ல, சில விஷயங்கள் இருக்குது கட் அண்ட் ரைட் தான். குர்ஆனில் தெளிவாக வந்திருக்குது, ஹதீஸில் தெளிவாக வந்திருக்குது, அதில் நாங்கள் தெளிவாகின்றோம். சரிங்களா? அது இல்லாமல் சில விஷயங்கள் இருக்குது கருத்து வேற்றுமுள்ள விஷயங்கள், ரசூல் ஹதீஸில் சொல்லித்தாரே தான். ரைட்டா? அப்படியான விஷயங்கள் அணுகிற முறையை நாங்கள் படித்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அணுகிக்கொள்றத உங்களுக்கு அடிப்படையாக சொல்லித்தாரேன். இது முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. ரைட்? அப்போ சுஜூதை பொறுத்த வரையில், சுஜூதில் எங்களுக்கு தெரியும் 7 உறுப்புகள் நிலத்தில் படணும். சரி, அப்போ நாங்கள் சுஜூத் போகிற நேரத்தில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அல்லாவுக்கு நெருக்கமான இடத்துக்கு போகிற என்பது எங்களோட உள்ளத்தில் ஆழமான ஒரு ஈமான் ஆகிக்கணும். போகிற நேரத்திலே அந்த பக்குவம் வந்துடணும். 2வது, நான் சொல்லிய சுஜூத் உயிரோட்டமுள்ள சுஜூதா அமையத்துக்குரிய வழிமுறைகளை சொல்லித்தரேன். 2வது, 7 உறுப்புகளும் நிலத்தில் பற்றிக்கிறா இல்லையாண்டு நாங்கள் யோசனையோடு சுஜூத் செய்யணும். இது மிக முக்கியமானது. நாங்கள் இன்றைக்கு சுஜூதுக்கு வார சுஜூதில் என் உறுப்பு பற்றிக்கிறா இல்லையா, என் காலை பின்னுக்கு நான் எப்படி வச்சுக்கிறேன், நட்டி வச்சுக்கிறா, சேர்த்து வச்சுக்கிறா, என் முழங்கால் எப்படி இருக்குது, என் கை எப்படி இருக்குது, என் நெத்தி முக்கியம், இதெல்லாம் நாங்கள் கவனிக்கணும். சுஜூதுக்கு வந்தால் இதெல்லாம் நாங்கள் கவனிப்போமாக இருந்தால் எங்களோட சுஜூது உயிரோட்டம் உள்ள சுஜூதாகிக்கும். ரசூல்லா தனியே தொழுற நேரத்தில், சுன்னத்தான தொழுகைகள் தொழுற நேரத்தில் சஹாபாக்கள் ரசூல்லா சுஜூது எப்படி சொல்லுவாங்க என்றால், கையை நல்லா பிரித்து வைப்பாங்க, 2 கையை நல்லா அகற்றி வைப்பாங்க. எந்த அளவுக்கு என்றால், ஒரு ஆட்டுக்குட்டி அந்த கைக்கடையில் போயிட்டு வர முடியும் அளவுக்கு அவங்க ரசூலோட சுஜூதை வர்ணிக்கின்றார்கள். அப்போ நாங்கள் தனியே தொழுற நேரத்தில் என்ன செய்யணும், நல்ல அகலமாக வச்சு நல்ல ராகத்தாக அந்த உறுப்புகள் நிலத்தில் நல்லா பட்டு நிதானமாக பொறுமையாக நாங்கள் சூழ்ச்சி செய்யணும். ஜமாத்தோட தொழில்நேரங்களுக்கு அட்டி வைக்கல, அதாவது கணக்காக கவனமாக நாங்கள் வச்சுக்கொள்றது. அடுத்தாக்களுக்கு நாங்கள் இடையூறு இல்லாமல் நாங்கள் வச்சுக்கொள்றது. தனியே தொழுற நேரத்தில் என்ன செய்யலாம், எங்களுக்கு எங்களுடைய விருப்பத்தோட இன்னும் சுண்ணாவை நாங்கள் செய்யணும் அடிப்படையில் ரசூலை எப்படி சுஜூதை காட்டி தந்தாங்களோ அந்த முறைப்படி செய்யணும் என்று நாங்கள் முயற்சி எடுக்கணும். இது மிக முக்கியமான விஷயம். அப்போ சுஜூதில் நெருக்கத்தை விளங்கணும், சுஜூதில் முக்கியத்துவத்தை விளங்கணும், சுஜூதில் எப்படி ரசூல்லா சுஜூத் செஞ்சாங்க என்பதை நாங்கள் கட்டாயமாக விளங்கி இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு சுஜூதை ரூஹானியத்தான சுஜூதாக அமைச்சுக்கொள்ளணும் என்றால், சுஜூதில் உயிரோட்டம் மீட்க வேண்டுமாக இருந்தால், சுஜூதில் வேறு சிந்தனை வரக்கூடாது என்று இருந்தால் இந்த விஷயங்கள் மிக முக்கியமானது. கடைசியாகத்தான் உங்களுக்கு தந்திக்கிற தாள். அடுத்தது கடைசியாக நாங்கள் சுஜூதுக்கு வந்துட்டு என்று சொன்னால் இதெல்லாம் கவனத்தில் எடுத்துட்டு துவா ஓத ஸ்டார்ட் ஆகணும். முதலாவது துவா உங்களுக்கு தந்திக்கிற பாருங்க, என்ன துவா? சுபஹான ரப்பியல் அலா. எங்களுக்கு பாடமான துவா. நான் நேற்று பாடத்து உங்களுக்கு நான் மீட்டு தேவையில்லை. சுபஹான ரப்பில் அலா இல்லை. நிறைய பேர் அவசரமாக நேற்று பாடத்து வராமீந்த நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டிக்கொள்கிறேன். சிலக்கள் அவசரமாக நிதானம் ஒன்றும் இல்லாமல் சுபஹான் ரப்பில் அலா, சுபஹான் ரப்பில் அலா, சுபஹான் ரப்பில் அலா அப்படி இல்லை. நாங்கள் பொறுமையாக சுபஹான ரப்பியல் அலா அப்படி தான் ஓதணும். எப்படி ஓதணும்? சுபஹான ரப்பியல் அலா 3 முறை எங்களுக்கு ஓதலாம். அந்த வபிஹம்தி என்ற சொல் பலவீனமான சொல் நாங்கள் நேற்றைய பாடத்தில் பார்த்தோம். அப்போ அந்த துவா மிக முக்கியமானது. சுபஹான் ரப்பில் அதீமுக்கு என்ன அர்த்தமோ அதே போல தான் சுபஹான ரப்பியல் அலாவுக்கு உரிய அர்த்தம் உங்களுக்கு நான் போட்டிக்கிறேன் பாருங்க. மிக முக்கியமான துவா, அது எங்களுக்கு தெரிஞ்ச துவா. ரைட். 2வது இந்த துவா பாடமான கழிக்கிறான். 2வது துவா, அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி குல்லஹு
திக்கஹு வஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ ஆலானியத்தஹு வ சிர்ரஹு. தாரு பாடமாக்கிறேன். நான் இது சுஜூதில் ஓதி வாரன். பள்ளிக்கூடத்தில் பாடமாக்கிக்கலாம், அல்லது வேறு பயான் நிகழ்ச்சியில் பாடமாக்கிக்கலாம், அல்லது வேறு ஃபோனில் எடுத்து பார்த்து ஒரு பயானை கேட்டு நாங்கள் பாடமாக்கலாம். தாருக்கு பாடம் பயப்பட வேணாம், பாடம் கேட்க மாட்டேன். தாரு பாடமாக்கிறேன். உத்தரம் இல்லை. வேற வேற கை நான் நேற்று சொன்ன மாதிரி தான் சுஜூதில் இப்படியான பொறுமதியான துவாக்கள் எங்களுக்கு பாடம் இல்லைன்னு இருந்தால் நானும் தான் நீங்களும் தான் கவலைப்படணும். இதை நாங்கள் எங்களுக்குள்ள நான் பாடமாக்கலையேன்ற ஒரு கவலை எங்களுக்குள்ள கட்டாயமாக வரும். இந்த துவாட அர்த்தத்தை நீங்கள் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல தேவையில்லை, அர்த்தம் போட்டிக்க பாருங்க. அல்லாஹ் மகஃபிர்லி தம்பி குல்லஹு. அர்த்தத்தை பாருங்க. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடு. சரியா? அல்லாஹ் மகஃபிர்லி தம்பி என்றால் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிடு, குல்லஹு என்றால் எல்லாத்தையும் மன்னிச்சிடு. அதோட ரசூல் நிறுத்தல்ல. பிறகு பாருங்க, திக்கஹு வஜில்லஹு. பாவத்தில் சின்னது அற்பமாக பார்க்கறது, பாவத்தில் பெரியது. இந்த பாவங்களை மன்னிச்சிடு. பாவத்தை ரசூல்ல எங்களுக்கு பிரித்து சொல்கிறேன். இப்போ நாங்கள் வாழ்க்கையில் அற்பமாக பார்க்குற பாவம் இருக்கலாம், சின்ன பாவம் வந்து பார்க்கலாம். இன்னும் சில பாவங்களுக்கு பெரிய பாவங்கள் இருக்குது. எங்களுக்கு தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நாங்கள் எந்த லெவலில் பாவத்தோடு இருக்கிறேன்னு சொல்லி. அப்போ யா அல்லாஹ் இந்த பாவங்கள் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். ரமலான் காலம், ஈமானுக்குரிய காலம், தக்குவா நிறைய உள்ள காலம், பள்ளியோர் நிறைய சம்பந்தப்படக்கூடிய காலம், பாவங்களை விட்டும் சைத்தான் விட்டும் தூரமாகக்கூடிய ஒரு காலம். இந்த காலத்தில் நாங்கள் இந்த துவா பாடமாக்கி அல்லாட்டு நாங்கள் தௌபா செய்யணும். மிக முக்கியமான துவா, கட்டாயமாக பாடமாக்க வேண்டிய துவா. வ அவ்வலஹு வ ஆஹிரஹு. ஆரம்பத்தில் செஞ்சது கடைசியாக செய்ய போகிறோம். பாருங்க, அழகான ஒரு துவா உண்டு. நாங்கள் பிறந்ததுலேருந்து எங்களை பாவம் எழுதப்பட்டிருந்த காலம் இங்கே அந்த வயசுக்குது, அதுலேருந்து செஞ்சு வந்த பாவம். வ ஆஹிரஹு, கடைசி எங்கட மௌத்து வரைக்கும் உள்ள பாவம் எல்லாத்தையும் யாரெல்லாம் மன்னிச்சிடு. ஒரு அழகான ஒரு துவா. இந்த நாங்கள் துவாவை பாடமாக்கி சுஜூதில் நாங்கள் ஒவ்வொரு நேரம் 5 நேரம் தொழுகைக்கு வாரோம். ஒவ்வொரு தொழுகையிலும் எத்தனை சுஜூத் நாங்கள் செய்கிறோம். அந்த சுஜூதில் நாங்கள் இது ஓதுவோமாக இருந்தால், அந்த துவா அல்லா இடத்துல நிறைவேற்றப்படுமாக இருந்தால் நிச்சயமாக எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டார்கள். எங்களோட பாவம் மன்னிச்சுட்டுனால் எங்களுக்கு கபூர்லையும்னா எங்களுக்கு கபூர்லையும் லேசி, நாளை மறுமையும் லேசி, சோர்க்கமில்லே கிடைச்சிடும். சுபஹானா. ஒரு அழகான ஒரு துவா. வ அலானியத்தஹு வ சிர்ரஹு. அந்த துவா பாருங்க. ரகசியமாக செய்கிற பாவம், பரகசியமாக செய்கிற பாவம். ரகசியம் என்றால் சில பாவங்கள் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எங்களோடு ஈக்கிற கூட்டாளிமாருக்கும் தெரியா, எங்களோட உமா அப்பாவுக்கும் தெரியா, எங்களோட மனைவிக்கும் தெரியா. சில பாவங்கள், சில பயணங்கள் போகலாம், தனியே நாங்கள் ஈக்கலாம், யாருமே எங்களுக்கு சுற்றி இல்லை, பாவம் செய்யறதுக்கு வழி இருக்குது, ரகசியமாக பாவம் செய்கிற. யா அல்லாஹ் இப்படி இல்லை நாங்கள் பாவம் செஞ்சுக்கிறேன். ஃபோனில் எவ்வளோ பாவம் செஞ்சுப்போம், எவ்வளோ தகாத காட்சிகளை பார்த்திப்போம், எவ்வளோ தேவையில்லாத விஷயங்களை நாங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணிப்போம். அப்போ இதெல்லாம் ரகசியமாக நாங்கள் செய்கிற பாவம். இதுக்கெல்லாம் யா அல்லாஹ் எனக்கு மன்னிச்சிடு. இது நாங்கள் அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும், லேஸ் இல்லை. அதனால் ஒரு அழகான துவா, யாருமே மிஸ் பண்ண வேணாம். தயவு செஞ்சு இந்த துவாவை பாடமாக்குற விஷயத்தில், பின்னுக்காகிற விஷயத்தில், சோம்பரகாட்டுற விஷயத்தில் யாருமே பொடுபோக்கு காட்டிடாமல் அல்லாஹ்வுக்காண்டி உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். இது முக்கியமான துவா. சுஜூதில் கேட்கக்கூடிய, அல்லாஹுக்கு விருப்பமான இடம், அல்லாஹ் நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல இந்த துவாவை நாங்கள் பாடமாக்கி நாங்கள் ஓதுவோமாக இருந்தால் இந்த உலகத்தில் நாங்கள் தான் பெரிய டொப்பில் சிறந்தவர்கள். இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு என்ன செய்யும், உலகத்திலையும் அதுக்குரிய நன்மை சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கும், நாளை மறுமையிலையும் நிச்சயமாக கூடிய சிறப்புகளே கிடைக்கும். நாங்கள் சில பாடமாக்கணும். நான் கொஞ்ச நேரம் உங்களுக்கு டைம் தரேன், சரியா? அடுத்த துவா அவசரமாக சொல்லிட்டு போகிறேன். பாடமாக்குவாங்க. எல்லாரும் பாடமாக்க மாட்டீங்க, ஒரு 2 பேர் பாடமாக்கினாலும் அந்த நன்மை எங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மக்ஃபிர்லி தம்பி குல்லஹு வ திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியத்தஹு வ சிர்ரஹு. ஒரு அரைவாசி சரி பாடமாக்குங்களே, ட்ரை பண்ணுங்க. நாலு அரைக்க முடியுது, 4 அரைக்க. நான் நேற்று சொன்ன மாதிரி தான், எங்களுக்கு நினைச்சால் ஏறும். எதென்றாலும் நினைச்சால் நாங்கள் சாதிக்கிறா இல்லையா? உலகத்தில் சாதிக்கிற ரைனா. சபையில் வந்திருக்கிற நிறைய பேருக்கு இது துவா பாடம் இல்லை, அதனால் தேவையோட பாடமாக்குங்க. இது நாங்கள் அல்லாட்ட கேட்கிறது. சுஜூதில் அல்லாஹ் ஞாபகமூட்டுற பகுதி இருக்குது. இன்னொன்று இது நாங்கள் அல்லாட்ட கேட்கிறது துவா, அந்த பாக்கியங்களே கிடைக்கும்.
தேசரத்தர் டைம் எடுங்க, டைம் எடுத்து பாடமாக்குங்க. சரியா? டைம் எடுத்து தேவையோட பாடமாக்குங்க. பாடமாக்க நினைச்சா இன்ஷால்லா பாடமாக்கலாம். ருக்குவுடைய துவாக்களையும் பாடமாக்கிப்பீங்க. அதே மாதிரி சுஜூத் துவாவையும் பாடமாங்க. தர்சரி பாடமாக்க நினைக்கிறா சபையில் பாடமான வெக்கப்பட தேவையில்லை. நாங்கள் படிக்கிற விஷயத்தில், பாடம் கொடுக்குற விஷயத்தில், நாங்கள் மார்க்கத்தை அந்த அமுல்படுத்துகிற விஷயத்தில் யாருக்கும் வெக்கப்பட தேவையில்லை, பின்னுக்கா தேவையில்லை. பாடமாகி பிழையானால் நான் உங்களுக்கு அதை என்ன செய்வேன், பிழை திருத்தருவேன். சில நேரம் நாங்கள் பாடமாக்கிப்போம், ஒரு ஹர்ஃபு பிழையாகிக்கும். சரிங்களா? ஒரு ஹர்ஃபு ஃபத்தஹ கசரா ஒதிப்போம், கசரை நாங்கள் லம்மா ஒதிப்போம். இது பிழை ஆய்ந்து கடைசி வரைக்கும் மௌத்து வரைக்கும் அந்த பிழையோட நாங்கள் ஓதுறதா இல்லை. பாடமான துவாவை ருக்கு துவா வைக்கலாம், சுஜு துவா வைக்கலாம். பள்ளி மூலயமா இருக்கு, ஊரில் மூலயமா இருக்கிற நீங்கள் கட்டாயமாக அவங்களை அணுகி துவாவை சரி பாருங்க. இது மிக முக்கியமானது. ரசூல்லா குர்ஆனையே சரி பார்த்திக்கிறேன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு. அதனால் ரசூல்லா இப்போ நாங்கள்லாம் யார்? இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? ஓதின துவாக்கள் எதாக இருந்தாலும், பாடமாக்கின துவாக்கள் சூறாக்கள் எதாக இருந்தாலும் நாங்கள் என்ன செய்யணும்? வீட்டில் பிள்ளைகிட்ட சரி கொடுத்து, வயிற்றை சரி கொடுத்து நாங்கள் என்ன செய்யணும்? துவாவை சரி பார்க்கணும். ஓதுறே சரியா பிழையா, உச்சரிப்பு சரியா, ஹரக்கத்தெல்லாம் சரியா ஓதுறன்னு சரி பார்க்கணும். இது கட்டாயமாக முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ரைட், பாடமாக்க நினைக்கிறா சொல்லுவான். மாஷா அல்லா பாடமாய்க்கிறேன். ஏன்னா அவர் ஏற்கனவே பாடமாக்க மாட்டார். ஏன்னா நான் நேரத்தோட கேட்டேன் யார் பாடமாக்கிறேன்னு சொல்லி 2 பேரும் கையை சுத்தினாரு. அவர் பாடமாக்காதால் இப்போ டைம் கொடுத்து ஒரு நிமிஷமாகவும் இல்லைன்னா பாடமாக்கிட்டாரு. அப்போ நான் நேற்று சொன்ன மாதிரி தான், நினைச்சால் எங்களுக்கு பாடமாக்கலாம். இதான் விஷயம். அப்படிதான் நான் உங்கள்கிட்ட பாடம் கேட்கறது. அப்போ கட்டாயமாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பாடமாக்கிடுவோம். 3வது துவா மிக முக்கியமான துவா, அவசரமாக முடிச்சுட்டு போகிறேன். சரியா? இதுவும் சுஜூதில் ஓதக்கூடிய ஒரு துவா. நேற்று பாடமாக்கி இருந்தால், துவா பாடமாக்கி இருந்தால், இன்றைக்கு இந்த துவாவும் எங்களுக்கு லேசி. நேற்று நாங்கள் ருக்கூல பாடமாக்கினது அல்லாஹும்ம லக்க ரக்கஅத்து. இன்றைக்கு வர்றது அல்லாஹும்ம லக்க லக்க சொல்லுங்க சஜத்து. இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறேன்? சுஜூதில் இருக்கிறேன். நேற்று ருக்கூல இருந்து, அதனால் ருக்கூவை பயன்படுத்தி ரக்கஅத்து, நான் ருக்கு செஞ்சுக்கிறேன். இன்றைக்கு சுஜூது சஜத்து, யா அல்லாஹ் நான் உனக்காக வேண்டி சுஜூத் செஞ்சுக்கிறேன். வபிக்க ஆமன்து நேற்று பாடமாக்கியாச்சு. வலக்க அஸ்லம்து அதுவும் நேற்று பாடமாக்கியாக்கி. புதியது சஜத வஜ்ஹிய லில்லதி ஹலகஹு வஸவ்வரஹு வஷக்க ஸம்அஹு வபஸரஹு தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன். இந்த துவாவும் பெரும்பாலும் நாங்கள் வேறு வேறு இடங்களில் கேட்டு பாடமாகிக்கலாம். எந்த துவா? அந்த வஸவ்வரஹு வஷக்க ஸம்அஹு வரக்கூடிய துவா. சரியா? எனக்கு ஞாபகம் சுஜூது சஹூல அல்லது வேற எங்கேயோ இடத்துல இந்த துவா வருது. அந்த துவா எங்களுக்கு பரிச்சயமான அந்த சொல், அந்த சொல்லிக்குது பரிச்சயமான சொல். அப்போ எங்களுக்கு லேசாக பாடமாக்கலாம். அழகான ஒரு துவா. யா அல்லாஹ் உனக்காகத்தான் சுஜூத் செஞ்சுக்கிறேன், உனக்காகத்தான் ஈமான் கொண்டிருக்கிறேன், உனக்காகத்தான் நான் கட்டுப்பட்டிருக்கிறேன். அதனால் சஜத வஜ்ஹிய அல்லதி ஹலகஹு, என் முகத்தை படைத்து வடிவமைத்து செவிப்புலனையும் பார்வையும் அதில் அமைத்த இறைவனுக்கே என் முகம் பணிந்து விட்டது, அடி பணிந்து விட்டது. அப்போ என் எல்லா செயற்பாடுகளும் என் உறுப்புகளும் உனக்காக வேண்டி அடி பணிஞ்சிட்டு வரக்கூடிய மிக முக்கியமான துவா, அழகான துவா, லேசாக பாடமாக்க வேண்டிய துவாக்கள். அதனால் இந்த துவாவையும் நாங்கள் பாடமாக்கிடுவோம். கட்டாயம் பாடமாக்க வேண்டிய துவா. ரைட். அடுத்தது மிக முக்கியமான ஒரு துவான்னு நான் அவசரமாக சொல்கிறேன். இது பார்க்கறதுக்கு பெருசாக இருந்தாலும், அந்த சொல்லுகள் கஷ்டமாக இருந்தாலும், நான் நேற்று சொன்ன மாதிரி கஷ்டமாக நினைக்க வேணாம். அந்த துவா ஒரு 20 டிப்புக்கு 30 டிப்புக்கு பார்த்தோதுங்க. பார்த்தோதுனா துவா பாடமாகலாம். எந்த அளவுக்கு என்றால் நாங்கள் முடிவெடுக்கணும், இந்த தாள் முழுமையாக நான் பாடமாக்கிறேன். சில நேரம் செய்தான் வரலாம், 2 பாடமாக்கினா போதும், இந்த வருஷம் போதும், அடுத்த வருஷம் அடுத்த நோம்பில் இன்னும் 2 பாடமாக்கேண்டி செய்தான் வரலாம். அப்படி நாங்கள் செய்தானுக்கு இடம் கொடுக்க முடியாது, எடுக்க கொடுக்கக்கூடாது. முடிவு எடுத்தால் முடிவு எடுத்தே தான். நான் பாடமாக்க நினைச்சா பாடமாக்கும். யார் தடுத்தாலும் நான் பாடமாக்குவேன் தான். நேற்று நினைச்சிருந்தா நீங்கள் பாடமாக்கிப்பீங்க. அதே இந்த முடிவு, நேற்று எடுத்த முடிவு இன்றைக்கு கூட வேணாம். பாடமாக்க டைம் இருக்குது, நல்ல ஒரு காலத்தில் இருக்கிற நான் நேரம் நிறைய இருக்குது. அதனால் பாடமாக்கிறதுக்கு முடிவெடுங்க. சரியா? ரைட். அல்லாஹும்ம, இதை என்னோட சேர்ந்து ஓதுங்க. அல்லாஹும்ம அஊது பிரிதாக்க மின் சஹதிக்க வபி முஆஃபாத்திக்க மின் உகூபத்திக்க வஅஊது மின்க லா உஹ்ஸி ஸனாஅன் அலைக்க அந்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக்க. அழகான ஒரு துவா உண்டு. டைம் இல்லை, உங்களுக்கு அர்த்தம் போட்டிக்கிற அர்த்தத்தை பாருங்கள். அப்போ இதையும் நாங்கள் என்ன செய்யணும்? பாடமாக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கொள்ளணும். அடுத்த பின்னுக்குள்ள துவா என்ன பண்ணிட்டுங்க? பின்னுக்குள்ள 3 துவாவும் எங்கே ஓதுங்க? துவா ருக்குவில் ஆல்ரெடி நாங்கள் ஓதி பாடமாக்கினது. அப்போ மாஷா அல்லாண்டு நாங்கள் இன்றைக்கு சுபஹான ரப்பியல் அலாவோட சேர்த்து என்ன சின்ன மாதிரி பின்னுக்குள்ள 3 துவா பாடமாக்கினால் ருக்குவில் எத்தனை, அந்த சுஜூத் எத்தனை துவா பாடம்? டோட்டலாக 4 துவாக்கள் பாடம்.
இன்னும் பேலன்ஸ் எத்தனை இருக்குது? இன்னும் எத்தனை இருக்குது? 7 4 போனால் 3 பேலன்ஸ் இருக்குது. எந்த? அல்லாஹ் மக்ஃபிர்லி தம்பி, அல்லாஹ் மலக்க சஜத்து, அல்லாஹ் அவுது பிர்லாக்கன வரக்கூடிய துவா. அப்போ நாங்கள் முடிவெடுக்கணும் என்றால் இந்த 3 துவாவை எப்படியாவது பாடமாக்குவேன், எப்படியாவது நான் பாடமாக்குவேன் முடிவெடுக்கணும். எங்களுக்கு நினைச்சால் செய்யலாம். அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் தான், துவா பாடமாக்கின்ற பொழுது சில நேரம் நாங்கள் ஆர்டர் படி பாடமாக்கின்னு வந்தால் கியாமுல்லைல பிரச்சனை இல்லை, தனிய தொழுகையில் பிரச்சனை இல்லை. தனிய தொழுதாலும் சைத்தான் அவசரப்படுத்துவான். ஃபர்லான தொழுகையில் துவாவை நீங்கள் முன்னுக்கு பின்னுக்கு போட்டு செய்யுங்க, பிரச்சனை இல்லை. இந்த சுபஹான ரப்பில் அலா அல்லது சுப்புஹும் குத்து அந்த ஆர்டர் படி தேவையில்லை. நீங்கள் சுஜூதுக்கு வந்ததோட சரியா உங்களுக்கு என்ன செய்யலாம்? அல்லாஹ் மக்ஃபிர்லி தம்பி குல்லஹு வஜ்யத்தஹு வஜில்லஹு அதை பாடமாக்குங்க, அதை முற்படுத்துங்க. அப்போ அது மறக்காது. அது ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஓதுங்க. அந்த கஷ்டமான துவாக்களை ஃபஸ்ட்டுக்கு போட்டு ஓதுங்க, ஃபஸ்ட் சுஜூதில் சரியா. 2வது சுஜூதுக்கு மறாம வந்துச்சுன்னா அந்த துவா தேவை. அடுத்த 2வது ஓதுங்க, அல்லாஹ் மலக்க சஜத்து வபி காமந்து அந்த துவா ஓதுங்க. சரிங்களா? அப்போ எங்களுக்கு அந்த சுன்னத்தான தொழுகையில் மட்டும் துவா எங்களுக்கு பாடமாக்கி ஃபர்லான தொழுகையில் நான் கட்டாயமாக பழகணும். சரிங்களா? இது ஃபர்லான தொழுகையிலும் உங்களுக்கு ஓதலாம், சுன்னத்தான தொழுகையிலும் உங்களுக்கு ஓதலாம். இதை ஓதி முடிச்சுட்டு 7 துவாயும் ஓதி முடிச்சுட்டு இன்னும் உங்களுக்கு சுஜூதில் டைம் இருந்தால் ரசூல் அன்றாடம் போது நிறைய துவாக்கள் இருக்குது. அந்த துவாக்கள் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கேட்டுக்கொள்ளலாம். அதை தாண்டி உங்களுக்கு இன்னும் தேவைக்கும், உலகத்தில் நிறைய தேவைக்கும் என்றால் உங்களுக்கு உங்களோட பாஷையில் அல்லாஹோட பேசிக்கொள்ளலாம். நாங்கள் சொல்கிற விளங்கத்தை சொல்கிறனால உங்களோட பாஷையில் அல்லாஹோட உங்களுக்கு என்ன செய்யலாம்? சுன்னத்தான தொழுகையில் அல்லாஹோட பேசலாம், அல்லாஹோட உங்களுக்கு தேவைகளை கேட்டுக்கொள்ளலாம். ரைனா? மிச்சம் பெரிசாக சத்தம் போடாமல் உங்களுக்கு மனசால உங்களுக்கு கேட்க முடியுமா இந்த அல்லாஹ்ட்ட கேட்டுனா இதான் இதான் இந்த சுன்னத்தான தொழுகை என்பது அந்த துவாக்கள் தான். அல்லாஹ்ட்ட நாங்கள் கேட்குற துவாக்கள் தான். அப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்றால் சுஜூதில் வரக்கூடிய துவாக்களை கட்டாயமாக பாடமாக்கி ஓதணும். நான் பாடமாக்குறதுக்குரிய இன்னும் ஆர்வமூட்டுறதை நேற்று சொல்லி தந்துட்டேன், எப்படி நாங்கள் பாடமாக்கணும்னு சொல்லி. நீங்கள் ஃபோனில் அடித்து வச்சுக்கோங்க, வீட்டில் ஒரு முக்கியமான இடத்துல வச்சுக்கோங்க. அடுத்த கட்டாயமாக உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுங்க, உங்களோட மனைவி கொடுங்க. பொம்பளைகள் துவா சரி தூரம், பொம்பளைகள் மனைவிமா இருக்கிறே துவா பாடமாக்குறது சரி தூரம். அதனால் துவாக்களை எடுத்து கட்டாயமாக கொடுத்து இந்த துவா இருக்குது, இது வந்து லட்சத்தில் உண்டு. இஸ்லாமிய மார்க்கத்தில் துவா என்ற பாடத்தில் ஒரு சின்ன ஒரு பகுதி தான் துவாக்கள், நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு இப்போ கொடுத்த தாலி இருக்குது, அதே ஒரு பகுதி தான். இதை விட தாண்டி நிறைய துவாக்கள் இருக்குது. அப்போ துவாக்களை விட்டு நாங்கள் நிறைய தூரமாகிறோம். கூட்டு துவா பிதியத் என்று சொல்கிறோம், குனூத்து பிதியத் என்று சொல்கிறோம். பிதியத்தை விட்டு தூரமாகிக்கணும் தான். ஆனால் சுன்னத்தான துவாக்களை கட்டாயமாக பாடமாக்கணும். ரசூல்லா தொழுகையில் ஓதிய துவாக்கள், அன்றாடம் ஓதிய துவாக்கள், சந்தர்ப்ப துவாக்கள், இதெல்லாம் பாடமாக்கி வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்யணும்? ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும். நாங்கள் அதை அப்ளை பண்ணணும். ஸோ பாடமாக்கி மட்டும் போதாது, நாங்கள் ஓதணும். ஓதினால் அதில் இன்பம் இருக்குது. இதான் இன்பம், இதான் இபாதத்தில் கிடைக்கிற இன்பம், டேஸ்ட் தான். நாங்கள் ஓதுறத நாங்கள் என்ன செய்கிற இபாதத்தில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணினான்னு சொன்னால் அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்குரிய இன்பம், அதை நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் துவாக்களை பாடமாக்கி ஓதக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சுஜூதில் ஓதக்கூடிய துவாக்கள் 7 கேட்காட்டியும் ஒரு 5 துவா கேட்பேன். 5 துவா பாடமாக்கிடுவாங்க. அதான் சொல்லி 5 துவா பாடமாக்கி 7 பாடமாக்கினாலும் சந்தோஷம். பாடமாக்கி வாராக்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு தந்த மாதிரி நாளைக்கும் கிஃப்ட் தரப்படும். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் முக்கியமான 3 துவாக்கள் இருக்குது. அத்தஹியாத்தில் கடைசி ஓதக்கூடிய துவாக்கள். நாங்கள் அந்த தஜ்ஜால்ட வருகையை விட்டும் பாதுகாப்பு தேட்ட ஒரு துவா தான் பாடமாக வச்சுக்கிறேன். இன்னும் பிரத்யேகமாக 2 துவாக்கள், அழகான சின்ன துவாக்கள் இருக்குது. அந்த 2 துவாயும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த